ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீன் போடாத. நான் உங்கள் மதன் கிரேசி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பசங்களை பாராட்டியே ஆகணும். ஆமாங்க, நானும் டைலரிங் கற்றுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டைலர் அக்கா காலைல எந்திரிச்ச உடனே இவங்க போய் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இவங்க வீடியோ தான் வருது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எதை ஓப்பன் பண்ணாலும் இவங்க வீடியோ தான் வருது. சாரிங்க. டேய் மச்சான், நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். நானும் அவங்க வீடியோ பார்த்ததுலேருந்து அவங்களோட ஃபேன் ஆகிட்டாங்க. நானும் டே போதுண்டா, அக்கான்ற பிடிச்சிருக்குன்ற. தி நெக்ஸ்ட் டே. இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாருமா சேர்ந்து டைலரிங் கற்றுக்க போகிறோம். அப்பா ஒத்துக்க மாட்டார். போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு. என்ன படிக்கிற? ஃபஸ்ட்டு என்னவா போற? டைலராக போகிறேன். உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். டைலர் அக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் மிஷின் இருக்குல்ல, மிஷினை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நானும் டைலரிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. செம்மையா இருக்குல்ல இந்த சாரி. எனக்கு என்னமோ அந்த புடவை நீங்க போட்டனால தான் அழகா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஃபர்ஸ்ட் சாரி இதுதான். ஏண்டா சாரியில பார்த்தல மாட லவ் வரும். சரி, இல்லாம பார்த்தாலும் லவ் வரணும் பசங்களுக்கு. ஏய், அது பசங்களோட வீக்னஸ் டி. டைலர் அக்கா எங்கேயோ கூப்பிட்றாங்க, வா வான்னு. இந்த வர்றேன்க்கா, நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? இதான் வந்துடுறேன். 4 டாட் பிளவுஸோட ஃபிட் செக் 7 days நடக்கும். என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே. கரெக்டா 5 secondsல என் ஃபேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லுங்க. ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா. யார்ப்பா அது? காட்டன்ல பிரிண்டட் ஃபேப்ரிக்ல எல்லாம் பிளவுஸ் ஃபிட்டிங்னால தான் இருக்கும். சில்க்ல போட்டு காமிங்கன்னு கேட்டது. போட்டோம்ல சில்க்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சில்க்கு தான் தெரியும். சில்கா அப்படின்னு பாருல, நம்ம எஸ்டே சூர்யா, அந்த சில்க்கு தான் எனக்கு தெரியும். இது வந்து தூக்கி போடுற அளவுக்கு சின்னதாவும் இல்ல, மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு ஷார்ப்பாவும் இல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ல மார்க்கர் என்கிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியல நீங்க பாட்டு சொல்லாதீங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்துட போறானுங்க வீட்டுக்கு. எதுவும் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. வெக்கத்தில ரவிக்கச்சி மொத்தத்தில ஜிமிக்கி வச்சா போதாதோ பூங்கோ. டைலர் அக்காட்ட போயிட்டு நீங்க டைலரிங் கத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பாத்துங்க. 6 months later. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவாடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தைச்சு கொடுப்போம். துணி வைக்கலையோ துணி. அவன் என்னென்னமோ படிச்சிருப்பான். இப்போ இவங்க வீடியோ பார்த்ததுலேருந்து எல்லாரும் நான் டைலரிங் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. டயலோ டிசைன்ஸோட ஸ்டுடியோ டூர் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாமே. என்னடா ஸ்டூடியோன்ட்டு மொட்டை மாடிக்கு வரா. இது ஃபர்ஸ்ட் லொகேஷன். இது வந்து ஒரு மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லொகேஷன். நீங்கள் எதை வேணா காட்டுங்க, நீங்கள் எதை காட்டினாலும் பார்க்குறதுக்கு பசங்க ரெடியாக இருக்கானுங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் இது ஒரு வேப்ப மரம். இந்த மரத்துல பெருசா ஒன்றும் இல்லை. இது வந்து செகண்ட் லொகேஷன். தேர்ட் லொகேஷன் இங்க வைக்கலான்னு இருந்தோம், ஆனா இந்த செடியெல்லாம் காஞ்சிருச்சு, பேக்ரவுண்ட் நல்லா இல்லைன்னு விட்டாச்சு. பிளஸ் இந்த டப்பா இருக்கு, நல்லா இல்லை. நீங்கள் எதை வேணா காட்டுங்க, ஸ்டூடியோ டூரை வேணா காட்டுங்க, உங்கள் வீடை வேணா காட்டுங்க, நீங்கள் எதை வேணா காட்டுங்க, பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நெக்ஸ்ட் லொகேஷன் இந்த பாதாம் மரம்.
இதுதான் நம்மளோட பெஸ்ட் லொகேஷன். நிறைய பேர் இந்த பாதாம் மரத்துல இருக்க பாதாம் வந்து எப்போ வந்து வரும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இத பாதாம் வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட எவர்கிரீன் லொகேஷன். அவ்வளவுதான் ஸ்டுடியோ. எனக்கும் கொடுப்பீங்களா? பாதாம் வந்தோன்னு சொல்லுங்க, நானும் வந்து வாங்கிக்கிறேன். போட் நெக் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஃபிட் செக் பார்த்துடலாமா? நல்லா பார்க்கலாமே. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. கரெக்டா 5 செகண்ட்ஸ்ல என் ஃபேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளவுஸ் போட்டு நம்ம இப்படி குனிஞ்சாலும் கூட அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு அவங்க குமிஞ்சாலும் ஒன்றும் தெரிலங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சில பேர் குமிஞ்சா தெரியும்ல, இவங்க இவங்க போடுற ப்ளவுஸு போட்டால் ஒன்றும் தெரில. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதையும் நல்லா பார்ப்பானுங்களே, உத்து பார்ப்பானுங்களே. ஏய் என்னடா இது? நம்மளுக்கு எங்கேயுமே நெக் வந்துட்டு லூஸே ஆகாது, கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன பண்ணும்? என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியணும்ல. சோ நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. நீங்கள் அவங்களுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. செம்மையா இருக்குல்ல இந்த பிளவுஸோட ஃபிட்டிங். இதுதான் நம்மளோட அப்கமிங் பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஒர்க் ஷாப்போட ஃபிட் செக். இப்போ இதோட ஃபிட்டிங் பார்த்துடலாம். ஃபிட் செக்கிங் அதில் தானே நீங்கள் ஃபேமஸு. நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. என்ன விட்டா நான் 4 போட கூட பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க அவங்கள சைட் அடிக்கிறதுக்காண்டி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட வீடியோஸில் சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து பேக்ரவுண்டில் இந்த ஹார்ட்டு அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரிலாம் நம்ம பசங்க எடிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வீடியோஸை நைட்டு கூட பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவர் பார்த்துட்டு இருப்பாரு பாருங்க. குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பிளவுஸ் தைக்கிற நான் கூட இந்த வீடியோ பார்க்க மாட்டேன். நீங்க என்ன ஆர்வமா பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லேடிஸ் பார்த்தா ஓகே, இவர் என்னத்த நைட் நேரத்தில் அப்படி பார்க்குறாரு? என்ன தெரிகிறதுங்க? டைலர் அக்கா ஃபேன்ஸ், டைலர் அக்காக்கு எதனா ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது.